வரலாற்றிலேயே முதலா இலங்கைக்குள்ள 100 ஒக்டேன் பெட்ரோல் இப்போ அறிமுகப்படுத்தப்பட போகுது. ஏற்கனவே இலங்கைக்குள்ள நாங்கள் இப்போ பயன்படுத்தி கொண்டிருக்கிறது 92 ஒக்டைன் அண்ட் 95 ஒக்டைன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை தாண்டி இப்போ முதலா 100 ஒக்டேன் பெட்ரோல், அதுவும் IOCL இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெடால இலங்கைக்குள்ளே அறிமுகப்படுத்தப்பட போகுது. அதுக்கான முதலாவது ஸ்டாக் வந்து ஆல்ரெடி இலங்கைக்குள்ளே வந்துட்டு. ஸோ இந்த பெட்ரோலை வந்து யார் யார் பயன்படுத்தலாம், இது எதுக்காக இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்குது, எந்தெந்த வாகனங்களுக்கு பயன்படுத்தலாம், அதே மாதிரி இந்த 92 அண்ட் 95 வந்து இனிமேல் இல்லாமல் போயிருமான்ற வரைக்கும் நிறைய கேள்விகள் வந்து எல்லா இடத்துலையுமே போய்கொண்டிருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில்டான வீடியோவாக தான் இது முழுமையாக இருக்க போகுது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்குள்ளே இன்னும் ஒரு சில ட்விஸ்டான விஷயங்களும் இருக்குது. எதுக்காக இது கொண்டு வரப்படுதுன்ற கேள்வி வரைக்கும் எனக்கு பர்சனலாக வந்து இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இருந்தே என்ன விஷயம் மட்டும் தான் தெளிவாக சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரிகாலன். அதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா விதமான இந்த மாதிரியான ஃபாஸ்டான அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதே மாதிரி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலனோட சர்ச் பண்ணிங்க சொன்னால் ப்ரொஃபைல் வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி எல்லாருக்குமே இந்த விஷயத்தை தெரியப்படுத்துருங்க. ஓகே, 2020 ஆண்டு டிசம்பர் மாதம் தான் இந்தியாவுக்குள்ள முதலா IOCL இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் இருக்கு தானே, அந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷனால தான் முதலா இந்தியாவுக்குள்ளேயே உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு 100 ஒக்டேனா இந்த HP 100 ஒக்டேன் என்ற பேரில் வந்து இந்த பெட்ரோல் வந்து முதலா அறிமுகப்படுத்தப்படுது. 100 ஒக்டேனை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுக்க குறிப்பிட்ட ஒரு சில நாடுகளில் மட்டும்தான், அதுவும் குறிப்பிட்ட நாடுகள் மட்டுமே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பெட்ரோல் வகை. ஏன்னு சொன்னால் இது வந்து ஒரு உயர் ரக பெட்ரோல். சாதாரணமாக இப்போ நாங்கள் பயன்படுத்தக்கூடிய 92 95 மாதிரி பயன்படுத்த முடியாது, எல்லா வாகனங்களுக்குமே பயன்படுத்த முடியாது. அதி உயர் ரக வாகனங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பெட்ரோல் வகை தான் இந்த 100 ஒக்டேன். ஸோ இது வந்து 2020 ஆண்டில் தான் HP 100 என்ற பேரில் இந்தியாவுக்குள்ள அறிமுகப்படுத்தப்பட்டு இப்போ வரைக்குமே குறிப்பிட்ட இந்தியாவுக்குள்ளேயும் ஒரு சில மாநிலங்களில் மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது. தமிழ்நாடு, அதே மாதிரி டெல்லி, இந்த மாதிரியான பெரிய பெரிய இடங்களில் மட்டும்தான் குறிப்பிட்ட இடங்களை வந்து பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் தான் இந்த பெட்ரோல் வகை தயாரிக்கப்பட்டு இந்தியா ஃபுல்லாகவே விநியோகிக்கப்பட்டு கொண்டிருக்குது. ஓகே, இப்போ இந்த HP 100 ஒக்டேனுடைய பயன்பாடு, அதை பயன்படுத்துகிறபடியாக என்ன நன்மை என்று சொல்லி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெடால் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், என்ஜின் கெப்பாசிட்டி வந்து ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸான கெப்பாசிட்டியாக எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் சாதாரணமாக மற்ற பெட்ரோலை பயன்படுத்துறதை விட இந்த HP 100 ஒக்டேனை பயன்படுத்துகிறபடியாக எங்களால் முழுமையான அந்த என்ஜின் கெப்பாசிட்டியை பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி என்ஜின் பழுதடைகிற வீதமும் குறைவாக இருக்கும். சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பு, இது வந்து மற்ற பெட்ரோல்கள் இல்லாத மாதிரி பொதுவாக எக்கோசிஸ்டத்துக்கும் வந்து ஒரு நல்ல பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் வகை என்று சொல்லி இந்த HP 100 வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி ஃபாஸ்டான அக்சலரேஷன், வேகமாக செயல்படக்கூடிய தன்மை, அதே மாதிரி ஸ்மூத்தான டிரைவிங்னு சொல்லி இன்னும் அதிகமாக ஒரு ஏற்கனவே இந்தியாவுக்குள்ளே பயன்படுத்தப்பட்டு கொண்ட பெட்ரோல் வகைகளை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பெட்ரோல் வகை தான் இந்த HP ஒக்டேன் 100 என்று சொல்லி அதை பயன்படுத்தின அந்த லக்ஸரி வாகனங்களினுடைய ஓனர்களாலே வந்து சொல்லப்படுது. இப்போ ரிவ்யூ கொடுப்பார்கள் தானே, இது எந்தெந்த வாகனங்கள் பயன்படுத்த முடியும்னு சொன்னால், உதாரணமாக சொல்ல போனால் ஸ்போர்ட்ஸ் கார்ஸில் வந்து ஃபெராரி, லம்போகினி, போர்ஷி இந்த மாதிரியான பெரிய வகையான ஸ்போர்ட்ஸ் கார்ஸும், அதே மாதிரி லக்ஸரி கார்ஸ்ன்னு பார்க்க போனால் மெர்சிடிஸ் பென்ஸ், BMW, Audi இந்த மாதிரியான பெரிய பெரிய லக்ஸரியான வாகனங்களும், பைக்ஸ்ன்னு சொல்லி பார்க்க போனால் ஹை பர்ஃபார்மன்ஸான பைக்ஸ். உதாரணமாக சொல்ல போனால் கவசாகி நிஞ்சா என்னோட ஒரு ஃபேவரட்டான பைக். ஸோ அதே மாதிரி BMW, இந்த மாதிரி ஹயபுசா இந்த மாதிரியான பெரிய பெரிய பைக்ஸால் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பெட்ரோல் வகை தான் இந்த 100 ஒக்டேன். ஸோ இப்போ வந்து இந்தியாவுக்குள்ளே இது எல்லா இடங்கள்லையுமே பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது. ஏற்கனவே இந்தியாவுக்குள்ளே இருந்த பெட்ரோல் வகைகள் என்னென்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 87, 89 அண்ட் 91 to 94 இவ்வளவும் தான் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு கொண்ட ஒரு சாதாரணமான பெட்ரோல் வகைகள். இப்போ இந்த HP 100 ஒக்டேனுடைய பெறுமதி இது எந்த அளவுக்கு 1 லிட்டர் விற்கப்படுதுன்னு சொன்னால், 2024 ஆண்டு ஜூன் மாத அப்டேட்டின் படி டெல்லியில் 1 லிட்டர் பெட்ரோல் HP 100 ஒக்டேன் பெட்ரோல்ன்ற விலை வந்து 160 இந்தியன் ரூபீஸாக சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இலங்கை ரூபாயில் மாற்றி பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 586 ரூபா, 600 ரூபாய் கிட்ட வருது. ஸோ இந்த பெறுமதியில் தான் இந்தியாவுக்குள்ளே இப்போ இந்த HP 100 ஒக்டேன்
பாசிட்டிவான ரிவ்யூஸோட நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெடால் சொல்லப்பட்டிருக்குது. உலகளவில் பெரிய பெரிய நாடுகள் எந்தெந்த நாடுகள் இந்த 100 ஒக்டேனை பயன்படுத்தி கொண்டிருக்குன்னு சொன்னால் ஒன்று ஜெர்மனி, யூகே, ஜப்பான், இத்தாலி, யூஎஸ், ஆஸ்திரேலியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அதே மாதிரி சைனா. இந்த குறிப்பிட்ட நாடுகளில் மட்டும்தான் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி உலகத்தில் குறிக்கப்பட்ட நாடுகள் மட்டும்தான் அந்த நாட்டுக்குள்ளேயே இது உற்பத்தி செய்து ஒரு சில நாடுகளுக்கு வந்து விநியோகிச்சு கொண்டிருக்குது. இந்தியா இன்னும் வேர்ல்ட் மார்க்கெட் உலக அளவிலான சந்தைகளை வந்து இப்போ வரைக்குமே போகலை. அதுக்கான ஒரு முதலாவது ஸ்டெப்பாக தான் இப்போ இலங்கையோட இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து கைகோத்திருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் தான் இப்போ இலங்கையில கொண்டு வரப்படுகிறது. இது இந்தியாவுக்குள்ளேயே தயாரிக்கப்படுற ஒரு லோக்கல் பெட்ரோல் தான், லோக்கல் ஹை குவாலிட்டியான ஒரு பெட்ரோல். ஸோ ஓகே, இவ்வளவும் தான் இந்த 100 ஒக்டேன் ஹெச்பி பெட்ரோலினுடைய ஒரு முழுமையான விவரம். இப்போ இலங்கையினுடைய நிலைமை எப்படி போய்கொண்டிருக்குன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் இலங்கைக்குள்ள 92 ஒக்டேன் அண்ட் 95 ஒக்டேன். 92 வந்து எல்லா வகையான வாகனங்களுக்குமே, அதாவது சாதாரணமான பைக், அதே மாதிரி சாதாரணமான கார், ஆட்டோ, இந்த மாதிரியான வாகனங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய 92 சாதாரணமான பெட்ரோல். 95 வந்து ஒரு கொஞ்சம் ஒரு சூப்பர் பெட்ரோல் மாதிரி, இந்த 100க்கு வரைக்கும் இல்லாத மாதிரி ஒரு நார்மலாக ஹை லெவலான வாகனங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பெட்ரோல் தான் 95. ஸோ இப்படித்தான் இலங்கைக்குள்ளே வந்து இந்த பெட்ரோலினுடைய பாவனை போய்கொண்டிருக்குது. இப்போ இந்த வருஷம் மே மாதம் 18ஆம் தேதி மும்பையில் இருக்கிற ஜவஹர்லால் நேரு துறைமுகத்திலிருந்து இலங்கைக்குள்ள இந்த ஹெச்பி 100 ஒக்டேனுடைய முதலாவது ஸ்டாக் வந்து இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்குது. இப்போ வரைக்குமே வெளிப்படையாக விநியோகிக்கப்படலை. இந்த வார கிழமையிலிருந்து தான் இலங்கையில் இருக்கிற நரேன்பெட்டிய அண்ட் தும்முல்லையில் இருக்கிற ஐஓசி எரிபொருள் நிலையங்கள்ல இருந்து முதலாக விநியோகம் ஆரம்பிக்கப்பட போகுது. ஸ்ரீலங்கா லங்கா ஐஓசிஎலுக்கும் இந்தியாவினுடைய ஐஓசிஎலுக்கும் இடையிலான ஒரு தொடர்பில் தான் ஐஓசிஎல் மூலமாக தான் நிலையக்குள்ளே இது முதலாக கொண்டு வரப்பட்டிருக்குது. அவர்கள் மூலமாக தான் விநியோகிக்கப்படவும் போகுது. ஏன்னு சொன்னால் இலங்கை முழுக்களுமே இப்போ பெரிய ஒரு செல்வாக்கு வச்சிருக்கக்கூடிய எங்களோட சிபெட்கோ மாதிரியே ஐஓசிஎலும் வந்து ஒரு பெரிய செல்வாக்கை வந்து இலங்கைக்குள்ள வச்சு கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதனால் அந்த விநியோகத்தை வந்து இலங்கை முழுக்க கொண்டு போகிறது வந்து ஈஸியான ஒரு விஷயம் தான். ஸோ இப்படித்தான் இலங்கைக்குள்ள இந்த முதலாவது இந்தியாவினுடைய வேர்ல்ட் லெவல் மார்க்கெட் வந்து இப்போ இலங்கைக்குள்ளே உருவாக்கப்பட்டிருக்குது. இதுக்குள்ளே வரக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால், இதை எந்தெந்த வாகனங்கள் பயன்படுத்தலாம்னு சொல்லி கேட்டால் ஒன்று வந்து லக்ஸரி வாகனங்கள். ஏற்கனவே சொல்லிட்டேன், லக்ஸரியான வாகனங்கள் மட்டும்தான் இலங்கைக்குள்ளே கொண்டு வரக்கூடிய இந்த பெட்ரோலையும் வந்து பயன்படுத்த முடியும். ஆனால் இருக்கிற ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால், ஏற்கனவே இலங்கைக்குள்ளே வந்து அவ்வளவுக்கு லக்ஸரியான வாகனங்கள் இருக்கான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னு சொன்னால் பெரிய பெரிய மில்லியனர்ஸாலையும் அதே மாதிரி அரச அதிகாரிகளால், அரசியல்வாதிகளாலையும் அதே மாதிரி இன்னும் ஒரு சில மக்களாலையும் தான் குறிப்பிட்ட அளவான லக்ஸரியான வாகனங்கள் மட்டும்தான் இலங்கைக்குள்ளே பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்குது. ஆனால் ஏற்கனவே இன்னொரு பக்கம் வந்து நாங்கள் வாகன இறக்குமதியை நிப்பாட்டி வச்சிருக்கிறோம். இனிமேல் யாராவது வாங்குறதுக்கு விருப்பப்பட்டால் கூட வாகன இறக்குமதி வந்து இப்போதைக்கு அது வந்து சரியான பதில் வந்து சொல்லப்படலை. ஸோ இப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் இந்த லக்ஸரியான வெஹிக்கிள்ஸுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த 100 ஒக்டேன் பெட்ரோல் வந்து இறக்குமதி செய்யணுன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் போய்கொண்டிருக்குது. இது இறக்குமதி செய்யணுமான்ற ஒரு கேள்வியும் வந்து ஒரு சில இடங்கள் வந்து போகிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ ஆனாலும் இலங்கையினுடைய அரசாங்கத்தால் முதலாவது இந்த ஐஓசிஎலோட அவங்களோட அக்ரிமெண்ட் போடப்பட்டு முதலாவது ஸ்டாக் கொண்டு வரப்பட்டாச்சு, அது விநியோகிக்கப்பட போகுது. ஸோ அதை பயன்படுத்துகிற அளவு எப்படி இருக்க போகுதுன்றது தான் அடுத்த ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்துட்டு இருக்குது. ஏற்கனவே அந்த குறிப்பிட்ட நான் சொன்ன அந்த நரேன்பெட்டியா அதே மாதிரி தும்முல்ல அந்த இடங்களுக்கு வந்து விநியோகிக்கப்பட்டிருக்குதா இப்போ வரைக்கும் அந்த நியூஸின் படி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இனிமேல் அதன் ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் இலங்கைக்குள்ள அது எவ்வளவுக்கு பயன்படுத்த போகுதுன்றதை நாங்கள் பார்க்க முடியும். ஸோ எப்படி இருந்தாலும் இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய ஒரு வேர்ல்ட் லெவல் மார்க்கெட்டாக இலங்கையை கொடுக்குறபடியாக இருக்க போகுது. ஆனால் இலங்கைக்குள்ளே இது இறக்குமதி செய்து நாங்கள் விநியோகிக்கிறன்றதான் அது ஒரு பெரிய கேள்வி. அதை வச்சுக்கொண்டு வேறு ஏதாவது இறக்குமதிகள் செய்யலாமன்ற மாதிரியும் சில இடங்களில் சொல்லப்படுறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே 95 வச்சிருக்கிறோம். 95னுடைய பெறுமதி வந்து 100 ஒப்பிடும்போது குறைவு தான். ஆனால் அதை வந்து பயன்படுத்தலாம்ன்றது வந்து எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். வரலாற்றிலேயே முதலாக 100 கொண்டு வரப்படுதுன்னு சொன்னால் வாய் வர தடக்குது. ஸோ கொண்டு வரப்படுதுன்னு சொன்னால் அதுக்கு முதல் நாங்கள் வந்து இவ்வளவு காலமும் இந்த 95 தானே பயன்படுத்திட்டு இருந்தோம். ஸோ அப்போ இனிமேலும் அதை பயன்படுத்துகிறபடியாக பெரிய விளைவுகள் ஏற்பட போகிறதில்ல தானே. ஸோ இதுதான் எனக்கு வந்த ஒரு பெரிய ஒரு கேள்வியாக வந்து இருந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க, இது சரியா தவறா, இதை கொண்டு வரலாமா இல்லாட்டி ஏற்கனவே இருக்கிற பெட்ரோலை பயன்படுத்தலாம்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்றதையும் தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்தை வந்து எல்லாருக்குமே தெரியப்படுத்துறதுக்காக எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சு கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் நம்புறேன். மறக்காமல் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.